வணக்கம் நண்பர்களே. நம்மளோட சிறுவயது நினைவுகளில் நம்ம உணர்வுகளோட கலந்தது நாம் சாப்பிட்ட வெரைட்டியான ஸ்நாக்ஸ் தான். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இப்போ கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் டேஸ்ட்டு முன்ன மாதிரி இருக்கிறதில்ல. நான் படித்தது திருத்துறைப்பூண்டி ஸ்டெயின் தரசாஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெளியில் வந்தாலே கேட் என்ட்ரன்ஸில் ஒரு பாட்டி பனங்கிழங்கு, நாவல் பழம், முந்திரி பழம், பொடி போட்ட மாங்காய், வெள்ளரிக்காய்னு சீசனுக்கு தகுந்த மாதிரி விற்பாங்க. சில சமயம் நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா கூட முகத்தை பார்த்து பசிக்குதா கண்ணு சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. அந்த காலத்து பாட்டிக்கெல்லாம் ஆதார் கார்டே வேண்டாம், ஆளை பார்த்தே அட்ரஸ் சொல்லிடுவாங்க. எங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் கயிறு மிட்டாய், பாக்கு மிட்டாய், ஹார்லிக்ஸ் மிட்டாய், தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், கமர்கட்டு, ஜவ்வு மிட்டாய், பால்கோவா, ஜீரக மிட்டாய், சூட மிட்டாய், இலந்த வடை, இன்னும் பல. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இலந்த வடை. அதை சாப்பிடனே ஒரு முறை இருக்குது. இலந்த வடை கவரில் கீழே ஒரு முனையில் சின்ன ஓட்டை போட்டு அது வழியாக மெதுவாக சாப்பிடணும். அப்போ தான் சாப்பிட திருப்தியே கிடைக்கும். இப்போ உள்ள கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி பேக்கெட் மணிலாம் கிடையாது எங்களுக்கு. எப்போவாவது கொடுக்குற காசு, வேப்பங்கொட்டை பொறுக்கி கொடுத்து வாங்குகிற காசுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மிட்டாய் வாங்கி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றதே ஒரு ஹாப்பி தான். இது எல்லாமே நம்மை விட்டு நீங்காத இனிமையான மிட்டாய் நினைவுகள். என்னோட நினைவுகளை கேட்டு உங்களோட எந்த ஃபேவரட் மிட்டாய் அல்லது இன்சிடென்ட் ஞாபகம் வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நினைவுடன் சந்திப்போம்.